வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 240 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து டெய்லி அலவன்ஸு, ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 6/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/5/2025 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட் டேட்டை அடுத்தது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/5/2025 வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்தார், அதே மாதிரி அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், அதே மாதிரி ரூம் பாய், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோப்தார் அப்படிங்கிற கேட்டகரி, அலுவலக உதவியாளர், அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு பணியாளர், அதே மாதிரி ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், அடுத்தது வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர், இது மாதிரி பல்வேறு வகையான கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து 20,000 இது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா சோப்தார் அப்படிங்கிற கேட்டகரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 போஸ்டிங் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது அலுவலக உதவியாளர் கிட்டத்தட்ட 137 போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டு உதவியாளர் இதுக்கு பார்த்திங்கன்னா 87 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரூம் பைக்கு வந்து 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 15,700 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம்பள ஏற்றுமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுலேயும் இப்போ 137 போஸ்டிங் அப்படின்னா அது ஒவ்வொன்றில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு SC ST BC MBC இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக இவங்க பிரித்து வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் SC STக்கு 37 வயது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு 32 வயது, இது மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா தேர்வுக்கான கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SC STக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எழுத்து தேர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 65 இருக்கும். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, அதாவது சும்மா பேசிக்ஸாக வந்து இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தமிழ்லேருந்து தான் வந்து இருக்கும். தென் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியிலையும் வந்து உங்களுக்கு அடிப்படை அறிவியலும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலான பேசிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து சும்மா ஜென்ரலாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. வீட்டு உதவியாளர் பணிக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி மட்டும் சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இது பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் MHCலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.